தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடையே போட்டி. வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது திமுக தான் என்றும் ரமலான் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளின் உறுதியான நிலைப்பாடே எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது. உறுதியான கொள்கை நிலைப்பாடு காரணமாகவே விஜய் கட்சியும் தங்களை விமர்சிக்க தொடங்கியதாக திருமாவளவன் கருத்து. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். விஜய் அவர்களின் பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைப்பது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்யும் துரோகம் என்றும் பேட்டி. அதிமுக மிக வேகமாக மக்களிடம் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து வருகிறது. இவ்வளவு வேகமா நம்பிக்கை இழக்கும்ங்கிறது யாரும் நினைச்சு கூட பார்க்கல. தாவேகாவினுடைய வளர்ச்சியும் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தாவேகாவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாகிட்டு. சென்னை, கோவை உட்பட 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி வெயில் கொளுத்தியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. சிங்கம்புணரி உள்ளிட்ட இடங்களில் மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு. சிறுபான்மை மக்களுக்கு திமுக எப்போதும் அரணாக உள்ளது. ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உதயநிதி ஸ்டாலின் உரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி. திருநள்ளாறு, வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் கோயில்களில் பரிகார பூஜைகளோடு சிறப்பு வழிபாடு. பாஜகவின் மறைமுக திட்டத்தை விஜய் செயல்படுத்துவதாக சபாநாயகர் அப்பாவு தாக்கு. இது கிடன் அஜெண்டா, இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான். நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து நிலக்கோட்டையில் போராட்டம். ஒன்றிய அரசை கண்டித்து பாடை கட்டி ஒப்பாரி வைத்தும் கண்டனம். தமிழ்நாட்டு மக்களை அரசியல் ரீதியாக பாஜக துன்புறுத்தி மகிழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். 100 நாள் வேலை திட்ட நிதி 4034 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். நெல்லை மானூர் அருகே மீண்டும் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள். காலாவதியான மாத்திரை, டானிக், ஊசிகளை வீசி சென்றவர்கள் யார் என விசாரணை. மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலய பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா கோலாகலம்.
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்று உறுதியை பெற்றுக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. கோவையில் நீலாம்பூர் மதுக்கரை நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். இருவழி நெடுஞ்சாலையால் அடிக்கடி ஏற்படும் விபத்துக்கள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டி மக்கள் கோரிக்கை. அன்னூரில் பணி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளருக்கு கேக் வெட்டி வெளியனுப்பிய பேரூராட்சி ஊழியர்கள். இருபத்தி 7 ஆண்டு கால பணியை பாராட்டி கௌரவம். சென்னை திருவொற்றியூரிலிருந்து செங்குன்றத்திற்கு ஆவணங்கள் இன்றி மணல் அள்ளிச் சென்ற லாரி சுற்றி வளைப்பு. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சுங்கத்துறை மற்றும் வருவாய்த்துறை பெண் அதிகாரிகள் அதிரடி. கேரளா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் சுரங்கத்தை அனுமதிக்கும் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு. ஏல அறிவிப்பை ரத்து செய்ய கோரி பிரதமருக்கு ராகுல் காந்தி கடிதம். குஜராத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு இன்ஸ்டா காதலியின் வீட்டிற்கு ரகசியமாக சென்றவர் கையும் களவுமாக சிக்கினார். கையோடு திருமணத்தை நடத்தி வைத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த காதலி வீட்டார். ராஜஸ்தான் ஆளுநர் புறப்பட்ட ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப கோளாறால் வெளியேறிய புகை. பாதுகாப்பாக ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இந்து கோவிலில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு. மதச்சார்பின்மைக்கு சான்றாக உணவு சமைத்து இஸ்லாமியர்களுக்கு பரிமாறிய இந்துக்கள். ഇതിൽ അമ്പലമെന്നോ പള്ളിയെന്നോ ഓണമെന്നോ പെരുന്നാളെന്നോ ഇല്ലാതെ എല്ലാവരുടെയും ആഘോഷമാണെന്നും എല്ലാവരുടെ ആചാരമാണെന്നുമുള്ള ഒരു കോൺസെപ്റ്റിൽ നിന്നുകൊണ്ടാണ് ഇത്തരം കാര്യങ്ങളെയൊക്കെ ഞങ്ങൾ ഇവിടെ ആവിഷ്കരിക്കുന്നത്. எம்புரான் படத்தில் 17 காட்சிகளை நீக்கியது தயாரிப்பு நிறுவனம். மத உணர்வுகளை புண்படுத்துவதாக வலதுசாரி அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நீக்கம். நடப்பு IPL தொடரில் முதல் வெற்றியை ருசித்தது குஜராத் அணி. 36 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தியது. IPL தொடரில் இன்றைய முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெல்லி அணிகள் மோதல். இரண்டாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் அணியுடன் பலப்பரீட்சை. மதுரையில் வீரதீர சூரன் திரைப்படம் வெளியான திரையரங்கிற்கு திடீரென்று வந்த நடிகர் விக்ரம். ரசிகர்களின் கோரிக்கையை ஏற்று மதுரை வீரன் தானே பாடலை பாடி உற்சாக நடனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.